நான் செத்த படுத்து எனக்கு ஒரு மாதிரி அது எப்பயுமே அந்த கிளாஸ் கொஞ்சம் எங்க இருந்தா அவங்க தெரியாதுல்ல அந்த தூக்கம் தான் அடிக்கும். மீட் பண்ணிக்கோங்க. யாரோ மீட் பண்ணாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மீட் பண்ணாம இருப்பீங்கன்னு வந்து இப்போ லிஸ்ட் பார்ட்டிஷன் செஞ்சு பார்க்க போறோம். ரேஞ்ச் பார்ட்டிஷன் பார்த்தாச்சு, இப்போ லிஸ்ட் பார்ட்டிஷன் பார்க்க போறோம். பார்ட்டிஷன் ஆர்டர், ஆர்டர் ஐடி, கண்ட்ரி, பார்ட்டிஷன் பை லிஸ்ட், என்ன காலம்ல கண்ட்ரி, பார்ட்டிஷன், பார்ட்டிஷன் பேரு, வேலிடேஷன். யூஎஸ்ஏல இருக்கிற டேட்டாவெல்லாம் இங்க வா. இந்தியா சைனாவில் இருக்கிற டேட்டாலாம் பி அண்டர் ஸ்கோர் ஏசியா பார்ட்டிஷன்ல உள்ள போடு. யூகே ஜெர்மனி இருக்கிற டேட்டாலாம் பி அண்டர் ஸ்கோர் யூரோப்பியன் யூனியன் இந்த பார்ட்டிஷன்ல கண்டு போடு. இதெல்லாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். நீங்க ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா நாளை பின்ன பார்ட்டிஷன் பேரை பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ லிஸ்ட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கலாமா? அஞ்சு ரூல், அஞ்சு ஆறு. யூஎஸ்ஏ, இந்தியா, சைனா, யூகே, ஜெர்மனி, இந்தியா. இப்போ ஒரு கேள்வி, பி அண்டர் ஸ்கோர் யூஎஸ்ல எத்தனை ரெக்கார்ட் போய் உட்காந்துருக்கோம், பி அண்டர் ஸ்கோர் ஏசியாவில் எத்தனை ரெக்கார்ட் போய் உட்காந்துருக்கும்? சாட்ல அப்படி மெசேஜ் பண்ணுங்க. அப்படி பார்ப்போம். பார்ட்டிஷன், ஒவ்வொரு பார்ட்டிஷன்ல எந்த ரெக்கார்டு போய் உட்காந்துருக்கும் அதான் கேள்வி. எத்தனை யூஎஸ்ஏ ரெக்கார்டு இருக்கும், பி அண்டர் ஸ்கோர் யூஎஸ்ல எத்தனை ரெக்கார்டு போய் உட்காந்துருக்கும்? ஒரே கேள்விதான். பி அண்டர் ஸ்கோர் யூஎஸ்ல எவ்வளவு போய் ஸ்டோர் ஆயிருக்கும்? சாட்ல அப்படியே மெசேஜ் பண்ணுங்க. பி அண்டர் ஸ்கோர் யூஎஸ்ல ஒரே ஒரு ரெக்கார்டு தான் போய் உட்காந்துருக்கும். நம்ம யூஎஸ்ஏ ரெக்கார்டு வந்து ஒன்று தான் இருக்கு பாருங்க. இந்தியா ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. இந்தியா ரெண்டு, சைனா ஒன்று, மூணு. பி அண்டர் ஸ்கோர் ஏசியாவில் மூணு ரெக்கார்டு போய் வந்திருக்கும். பி அண்டர் ஸ்கோர் ஏசியா பார்ட்டிஷன்ல. பி அண்டர் ஸ்கோர் யூங்கிற பார்ட்டிஷன்ல ஜெர்மனி, யூகே ரெண்டு ரெக்கார்டு போய் வந்திருக்கும். சரி, கவுண்ட் போட்டு பார்க்கலாமா? இந்த மாதிரியும் நீங்க வெரிஃபை பண்ணலாம். பாருங்க, இன்னொரு வகை வந்து நம்ம பார்த்தோம்ல, செலக்ட் கவுண்டர் ஃப்ரம் எந்த டேபிள், ஆர்டர், பார்ட்டிஷன் பாக்கெட்ல ஏசியா. ஏசியாவில் மூணு ரெக்கார்டு போய் வந்துட போறீங்க. ஏன்னா ஒரு இந்தியா, ரெண்டு இந்தியா, ஒரு சைனா. ஈர்ப்பில பார்ட்டிஷன்ல எத்தனை உட்காந்துருக்குன்னு பார்ப்போமா? ரெண்டு ரெக்கார்டு உட்காந்துருக்கு பாருங்க. என்னென்னா யூகேயும் ஜெர்மனியும். பி அண்டர் ஸ்கோர் யூ, இயு, யூரோப்பியன் யூனியன்.
நான் டைப்பே பண்ணாம அப்பேர் கொடுத்தோம்னா அந்த கொரி வந்துருக்கு பாருங்க. அது ஒரு ஸ்மார்ட் ஹேக்கு. ஃபுல்லா டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏற்கனவே டைப் பண்ண கொரியே திருப்பி வரணும்னா அப்பேர் போனீங்கன்னா வந்துட்டே இருக்கும். இப்போ நான் என்ன அடிக்க போறேன்னா ஒரு ரெக்கார்டு தான், ஒரு அமெரிக்கா ரெக்கார்டு தான் இன்சர்ட் பண்ணோம். இப்போ எப்படி போய் டிஸ்ட்ரிபியூட்டா போய் உட்காருது பாருங்க பார்ட்டிஷன்ல ஃபிட் ஆகி வர்ற ரெக்கார்ட்ல யூஎஸ் இருக்கா அங்க தூக்கி போடு, யூகேன்னு இருக்கா இயு பார்ட்டிஷன்ல தூக்கி போடு, இந்தியா இல்ல சைனான்னு இருக்கா ஏசியா பார்ட்டிஷன்ல தூக்கி போடு அப்படின்னு அழகா நம்மளா போய் அங்க மாத்தணும். அது போய் உட்காந்துக்குது பாருங்க. ஏன்னா நம்ம இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். வர்ற கண்ட்ரி வந்து ஏசியாவா இருக்கா இங்க தூக்கி அந்த வை, இந்தியா சைனான்னு இருக்கா பார்ட்டிஷன் ஏசியால தூக்கி அந்த போடு, யூகே ஜெர்மனின்னு இருக்கா P_, இயூல தூக்கி அந்த போடு. இந்த பார்ட்டிஷன் புரியுதா உங்களுக்கு? இது வந்து லிஸ்ட் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா ஹாஷ் பார்ட்டிஷனிங் செஞ்சு பார்த்தலாமா? டேபிள் லாக், லாக் ஐடி இன்டிஜர், லாக் டேட், பார்ட்டிஷன் பை ஹாஷ் ஆஃப் இயர் ஆஃப் லாக் டேட். இந்த காலமோட டேட்டாவை தானே பார்ட்டிஷன் பண்ண போறேன். ஏன்னா நாலா கிரியேட் பண்ணிட்டேன். டேட்டா இன்சர்ட் பண்ணுவோமா? நான் 5 இன்சர்ட் பண்ணிட்டேன். இது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாமா? இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, இன்ஃபர்மேஷன் அண்டர் ஸ்கோர் ஸ்கீமா டாட் பார்ட்டிஷன்ங்கிற டேபிளையும் போய் பார்க்கலாம். இந்த இருக்குல்ல இன்ஃபர்மேஷன், பாருங்க. P0ல 1, P1ல 1, P2ல 1, P3ல 2. இந்த டேபிள் லாக் டேபிள், சாரி பார்ட்டிஷன் இது மாதிரி பார்க்க முடியாத பார்ட்டிஷன். இந்த இதுதான் நீங்க பார்க்க முடியும். பார்ப்போம் இல்ல வரல. என்ன உங்களுக்கு அந்த ஹாஷ்ல வந்து இந்த பேர் உங்களுக்கு வர மாட்டேங்குது. இது வந்து ஹேஷ் பார்ட்டிஷன். ஹேஷ் பார்ட்டிஷன் எப்படி போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும் இருக்குல்ல. ரேண்டமா பட் ஈவன்லி அக்ராஸ் எத்தனை பெட்டி இருக்கோ அதுல ஈவனா போய் உட்கார போய். அடுத்தது அதிகமா ரேஞ்ச் பார்ட்டிஷன் லிஸ்ட் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஹேஷ் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணதில்ல இதுவரையும். கம்பெனியில் ஒர்க் பண்றதுல சொல்றேன். ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம், லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தோம்ல கீ பார்ட்டிஷன், சப் பார்ட்டிஷன். ஓகே, கீ பார்ட்டிஷன்ங்கிறது ஹேஷ் மாதிரி தான், ஆனா MySQL வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணும் இன்டர்னல் ஹேஷ் ஃபங்க்ஷனை. இப்போ இது எப்படின்னு பார்த்துடலாமா?
அதே மாதிரிதான் பார்ட்டிஷன் பை அங்க ஹேஷ்னு வந்துச்சு, இங்க கீன்னு வருது, எந்த காலங்கிறத கொடுக்குறோம், பார்ட்டிஷன் ஸ்கோர். இது என்ன பண்ணுதுன்னா MySQL will distribute rows evenly into 4 partition using the employee ID. Insert works like normal. இது பாருங்க எப்படின்னா கீ பார்ட்டிஷனிங் என்பது ஹேஷ் போலவே செயல்படும், ஆனால் MySQL உள்ளமைந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் பயன்படுத்துகிறது. பொதுவாக பிரைமரி கீ அல்லது இனி கீக்காக பயன்படுத்தப்படுகிறது. செஞ்சு பார்க்கலாமா? கிரியேட் ஆயிடுச்சு. இன்சர்ட் பண்றேன். நார்மல் இன்சர்ட் இருக்கு. MySQL எம்ப்ளாயி ஐடி அடிப்படையில் வரிசைகளை 4 பாகங்களில் சமமாக பிரிக்கும். வெரிஃபை பண்ணி பார்க்கலாமா? இந்த இதுல குறி மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிடுறேன். இது கரெக்டான குறி. டேபிள் என்ன எடுப்போம், இது வந்து டூப்ளிகேட் தான் காமிக்குது, திரும்ப திரும்ப வருது. அடுத்தது நம்ம வந்து சப் பார்ட்டிஷனிங். இது பாத்தீங்கன்னா பார்ட்டிஷனுக்குள்ளேயே பார்ட்டிஷன். இது செஞ்சு பார்த்துடலாமா? சப் பார்ட்டிஷனிங் ஸ்பிளிட்ஸ் எ பார்ட்டிஷன் ஃபர்தர். ஏற்கனவே பார்ட்டிஷன் பண்ணதை இன்னும் மேலும் பார்ட்டிஷன் பண்றதுதான் சப் பார்ட்டிஷனிங். பார்ட்டிஷனுக்குள்ள பார்ட்டிஷன். எக்ஸாம்பிள் ரேஞ்ச் பை இயர் பிளஸ் ஹேஷ் பை எம்ப்ளாயி ஐடி. ஜாயின் டேட்டுங்கிற காலமை பொறுத்தும் பார்ட்டிஷன் ஆகுது, எம்ப்ளாயி ஐடியை பொறுத்தும் பார்ட்டிஷன் ஆகுது. இப்போ கிரியேட் பண்ணி பார்ப்போமா? employee table, create table, table name, column name, data type not null, column name, data type line, column name, data type, primary key of employee id join date. க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை பார்ட்டிஷன் பை, இது ரேஞ்ச் பார்ட்டிஷன். இந்த லைனும் இந்த லைனும் ரேஞ்ச் பார்ட்டிஷனுக்குள்ளது. ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். சப் பார்ட்டிஷனுக்குள்ளது இந்த லைனும் இந்த லைன். பார்ட்டிஷனுக்குள்ள பார்ட்டிஷன்ங்கிறதுனால உள்ள வந்துருது. சப் பார்ட்டிஷன் பை ஹேஷ் எந்த காலத்துல? எம்ப்ளாயி ஐடி காலத்துல. சப் பார்ட்டிஷன் 2 நம்ம பாக்குறப்ப ஹேஷ் பாக்குறப்ப 4னு போட்டிருந்தோமா, இங்க 2. சப் பார்ட்டிஷன் போட்டு ஓபன் பிராக்கெட் ரேஞ்ச் பார்ட்டிஷன் உள்ளத 2020 கீழே இருந்தா P01 போடு, 2022 கீழே இருந்தா P1 போடு, மேக்ஸ் வேல்யூ அதுக்கப்புறம் எல்லாமே P2 பார்ட்டிஷன்ல ஸ்டோர் பண்ணு அப்படிங்கறதான் இது. டேட்டா இன்சர்ட் பண்ணி பார்த்தலாமா? கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பாகமும் 2 சப் பார்ட்டிஷனில் எம்ப்ளாயி ஐடி ஹேஷ் மூலம் பிரிக்கப்படும். இல்லையா? பாருங்க, இது என்ன பண்ணும்? 2018 2020 கீழேயா P0 பிளேஸ் பண்ணிருமா, பிளஸ் ஹேஷோட சப் பார்ட்டிஷன் ஸ்டோர் ஆகும். 2022 கீழே போய் P1 ஸ்டோர் ஆயிடும், ஹேஷ் சப் பார்ட்டிஷன்லையும் நடக்கும். அடுத்து 2021
லெஸ் தென் 2022 அதுவும் P1ல ஸ்டோர் ஆகும். 2023 மற்ற எல்லா டேட்டாவுமே P2ல தான். பிளஸ் இது சப் பார்ட்டிஷன்ங்கிறதுனால சப் பார்ட்டிஷன் என்ன டைப்போ அதுவும் அமெண்ட் ஆகுது. இது எப்படி வருதுன்னு தெரியல. சட்டை காமிக்குது. டூப்ளிகேட்ஸ் வந்து புரிய மாத்தம் திருப்ப திருப்ப ரெண்டு தடவை தீபம். ஆனா ரெக்கார்டு வந்து கரெக்டா தான் வருது. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இருக்கு. இதை நான் செக் பண்ணி நான் சொல்றேன். இது கரெக்டா நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணதில்லை. ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம், லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். யூ கேனாட் யூஸ் டிப்ஸை பாருங்க. யூ கேனாட் யூஸ் பார்ட்டிஷன் நேமிங் செலக்ட் டைரக்ட்லி ஃப்ரம் டேபிள். டைரக்டா நீங்க டேபிள்ல இருந்து எடுக்க முடியாது. யூஸ் இன்ஃபர்மேஷன் அண்டர் ஸ்கோர் ஸ்கீமா டாட் பார்ட்டிஷன். இந்த டேபிள் வழியா நீங்க எடுக்கலாம். ஆல்வேஸ் இன்சர்ட் டேட்டா டேட்ஸ் வேல்யூஸ் that match your partition logic. Otherwise, rows will go to unexpected partition. நீங்க இன்சர்ட் பண்ற டேட்டா கரெக்டான பார்ட்டிஷன் லாஜிக்ல போய் ஸ்டோர் ஆகுதா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கங்க. இல்லைன்னா வழக்கமா என்ன தப்பு பண்ணுவோம்னா, நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரேஞ்ச் பார்ட்டிஷன் டிஃபைன் பண்ணோம்ல, ரேஞ்ச் பார்ட்டிஷன் இதை கிரியேட் பண்ணிடுவோம். இப்ப 2022 இங்க போய் உட்காந்துரும். 2022 கீழே அதுக்கப்புறம் உள்ள டேட் ஃபுல்லா P2லயே உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி நிறைய வருஷம் 23, 24, 25, 26. இப்ப P2 பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் ஆயிரும். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ரிவைஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ட்டிஷனை மாடிஃபை பண்ணணும், ஆல்டர் பண்ணணும். பார்ட்டிஷன் P3 வேல்யூஸ் லெஸ் தேன் 2023, பார்ட்டிஷன் P4 வேல்யூஸ் லெஸ் தேன் 2024. இப்படி மாத்துனீங்கன்னா தான் கரெக்டா பார்ட்டிஷன் வந்து கரெக்டா போய் உட்காரும் வர்ற டேட்டா. இல்ல அப்படின்னா என்ன பஞ்சாயத்து ஆகும்னா, இந்த P2 மட்டும் இதெல்லாம் வந்து 100 GB 100 GBங்கிற சைஸ்ல இருக்கும். இவர் மட்டும் அப்நார்மலா இருப்பாரு சைஸ் 700 GB 1 TB. என்ன பஞ்சாயத்தா இருக்குன்னா இதை கேப் விட்டுருப்பாங்க. இதை வருஷம் ஆய்வு பண்ணி இதை மாத்தாம விட்டுருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ இதை பார்த்துக்குங்க. Partition strategy alter the partition structure by etc. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மிஸ்டேக் தான் பண்ணுவோம், மறந்துடுவோம். இல்லைன்னா வேலையை விட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு முன்னால வேலை பார்த்தவரு பார்ட்டிஷன் இருக்கானே தெரியாது. நீங்க தேடி ஒன்று ஒன்றா போய் பார்க்கறதுக்குள்ள ஒருவேளை ஏதோ ஒரு வகையில அந்த பார்ட்டிஷன் எங்கேயாவது டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. எல்லாம் நீங்களா போய் ஒன்று ஒன்றா போய் பார்க்க மாட்டோம்ல, நிறைய சர்வர் இருக்கும் பொழுது. இயர்லி ஒன் இயர்லி ஒன்ஸே ஓகே தான். நீங்க கூட வேலை செய்யலாம். நான் ஒரு பெரிய சைஸ் ஆகிடும், பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூலாம் வரும். அவ்வளவுதான். இது கொஞ்சம் ஒரு டேபிளா போட்டிருப்பேன். பிசிக்கல் ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும், காலம் ஃபீல்ட்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும். இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சிம்பிளா தான் இருக்கும், உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். நான் பார்ட்டிஷன் டேபிள்லாம் எல்லா இடத்துக்கும் ஒரே இடத்துல போய் கொண்டிருக்கும். அனைத்து ஆல் ரோஸ் ஆர் இன் சேம் பிளேஸ். அதே பார்ட்டிஷன் டேபிள்லாம் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிஷன்ல போய் அதுக்கு மேட்ச் ஆகிற கண்டிஷன்ல போய் உட்காந்துக்கும். பிரிக்கப்பட்டு அந்த பாகத்தில் அந்த பார்ட்டிஷன்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். பார்ட்டிஷனிங் காலம் நம்ம கிரியேட் பண்றது கொடுக்கணும்ல, இருக்குல்ல, இதுல வந்து ஜாயின் டேட் இதுதான் டிசைட் பண்ணுது. ரோஸ் வந்து எந்த பார்ட்டிஷன்ல போகிறது அப்படின்னு சொல்றது யாரு டிசைட் பண்றாங்கன்னா
நீங்க பார்ட்டிஷன் கிரியேட் பண்றப்ப கொடுக்குறீங்கல்ல காலம், அதுதான் டிசைட் பண்ணும். நான் பார்ட்டிஷன் காலங்கிறது பார்ட்டிஷன் will நியாயமாக சேமிக்கப்படும். இது நம்ம பார்த்ததான் அந்த படம். பார்ட்டிஷன் டேபிளா இருந்தா இந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஒரே இதா ஸ்டோரா வருது. பார்ட்டிஷன் பண்ணாத டேபிள் இதை பாருங்க. பார்ட்டிஷன் பண்றது பாருங்க, 3 விதமா ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. எல்லாம் அந்த பார்ட்டிஷன் காலமோட டேக் ஆயிருக்கு பாருங்க. பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாகம் பிரிக்கிறது, ஒரு டேட்டாபேஸ்ல பெரிய டேபிளை எப்படி பங்கு பிரிக்கிறது, ஸ்ப்ளிட் பண்றது டேட்டாவை, அதுல வகைகள் என்னென்ன, ரேஞ்ச் பார்ட்டிஷன் பார்த்தோம், லிஸ்ட் பார்ட்டிஷன் பார்த்தோம், ஆஸ் பார்ட்டிஷன் பார்த்தோம், கீ பார்ட்டிஷன் பார்த்தோம், சப் பார்ட்டிஷன், பார்ட்டிஷனுக்குள்ள பார்ட்டிஷன் அது பார்த்தோம், பார்ட்டிஷனிங் இன்சைட் ஏ பார்ட்டிஷன், இத்தனை வகைகள் பார்த்தோம். கதையும் பார்த்தோம். ஒரு டாய்ஸ் ஸ்டோர் பண்ற மாதிரி அட்டைப்பட்டியில எல்லாம் ஒட்டிக்கா பார்ட்டிஷனே பண்ணலன்னா எல்லாம் குப்பையா கிடக்கும் பாருங்க. நீங்க தேடி எடுக்கிறதுக்குள்ள அவ்வளவு நேரம் ஆகும், ஸ்லோவாகும். நீங்க மைஎஸ்கியூஎல் என்ன ஆகும், கொரி ரன் பண்றதான் தேடி எடுக்கிற மாதிரி அவ்வளவு ஸ்லோ ஆகும். அதுவே நீங்க பார்ட்டிஷன் பண்ணீங்கன்னா என்ன வேணுமே டக்குன்னு போயிட்டு ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். ஸ்டோர் பண்றது எப்படின்னு பார்த்தோம். இது வந்து பார்ட்டிஷனுக்கும் சாரி ரேஞ்ச் பார்ட்டிஷனுக்கும் லிஸ்ட்டுக்கும் ஓகே செட் ஆகுது. அதுவே இந்த ஹேஷிங்கு, சப் பார்ட்டிஷனு இதுக்கெல்லாம் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதை நான் பார்த்து நான் சொல்றேன். இந்த கொரி வந்து லிஸ்ட் பார்ட்டிஷனுக்கும் ரேஞ்ச் பார்ட்டிஷனுக்கும் செட் ஆகுது. இந்த கவுண்ட் எக்ஸாக்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது. எந்த பார்ட்டிஷன் இந்த கொரி யூஸ் பண்ணுது அப்படின்னு தெரியலன்னா இந்த மாதிரி நீங்க போட்டு பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் பார்ட்டிஷன்ஸ், எந்த பார்ட்டிஷன் வந்து கரெக்டா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டும். ரேஞ்சுன்னா என்ன மாதிரி டேட்டாவுக்கு என்ன பார்ட்டிஷன் யூஸ் பண்ணணும், டேட் நம்பர்லாம் வருதா ரேஞ்ச் பார்ட்டிஷனு, கண்ட்ரி கேட்டகரி இந்த மாதிரி வேல்யூவை கொடுத்து லிஸ்ட் பார்ட்டிஷன், இல்ல எனக்கு ஈவனா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னா ஹேஷ் பார்ட்டிஷன், உள்ளே பார்ட்டிஷன்னா சப் பார்ட்டிஷன். கீங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மைஎஸ்கியூஎல் ஹேண்டில் பண்ணிக்கும், அது வந்து கீ பார்ட்டிஷன். இது கோத்ரூ பண்ணி பாருங்க. எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. எல்லாமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து அதுல அப்ஸ்கில் ஆவீங்க, நிபுணர் எக்ஸ்பர்ட் ஆவீங்க. அதனால விடாம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. டைம் அலோகேட் பண்ணுங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் தான் இருக்குது. இப்ப இன்னும் ஒரு கிளாஸ் தான் இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து நான் நாளைக்கு பார்க்குறேன். இது வர வெனஸ்டே இல்லை அப்படின்னா அந்த வழக்கமாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடுவோம்ல, அது மாதிரி அனுப்பிச்சி விட்றேன். நான் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ எனக்கு தம்ஸ்அப் ஜே அப்படின்னு அனுப்பிச்சி விடுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ டே 22 வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், தம்ஸ்அப் ஜே 22 அப்படின்னு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நானே புரிஞ்சுக்கிறேன் 22வது செஷனை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. முடிக்கிறப்ப தம்ஸ்அப் சி அப்படின்னு சி 22 அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா 22வது வீடியோவை நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க. அதே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ப்ராக்டிஸ் தம்ஸ்அப் 22 நீங்க கம்ப்ளீட்டட் அப்படின்னு மீனிங்ஃபுல்லா எனக்கு அனுப்பிச்சு விடலாம். இது வந்து ஒரு அக்கௌண்டபிளா நம்ம வந்து மாற்றுவோம். ஒன்னொன்னே நீங்க வந்து பார்க்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு, அதான் அடுத்த பிளானு. நம்ம அடுத்த பேட்ச் வரதுக்குள்ள இதை ரிப்பீட் போட்டு அடிப்போம். நீங்க இந்த கம்யூனிட்டியில இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அப்ஸ்கில் ஆகிட்டே தான் இருப்பீங்க. நீங்க உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் சின்சியரா அட்டன் பண்ணுங்க.
ஸ்பெண்ட் பண்ணுறோம், மெனக்கெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இதோட வேல்யூலாம் போட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயே போகும். அதை வந்து பிரயோஜனமாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா எனக்குமே வந்து இன்னும் அடுத்தடுத்த செஷனை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நிறைய தேடி இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் லெவலில் அடுத்தடுத்த லெவல் L2 லெவல் 2 லெவல் 3 எக்ஸ்பர்டைஸ் லெவலில் எடுக்கிற மாதிரி பிளான்லாம் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்று எடுக்கும் பொழுது நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப இன்டர்வியூவரே ரொம்ப ஒரு இதாகிடுவார், இம்ப்ரெஸ் ஆயிடுவார். அவங்க வந்து இதெல்லாம் சொல்கிறாங்களே ஆர்கிடெக்சர் லெவலில் அப்படிலாம் சொல்லி. அதனால எல்லாருமே கொஞ்சம் ஃபோக்கஸாக இது பண்ணுங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எல்லாருமே காட்சிப்படுத்திக்கிங்க. சிறப்பாக MySQL கற்றுக்கிட்ட மாதிரி, MySQL ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி, உங்களை எல்லாருமே பாராட்டுற மாதிரி, ஒரு படத்தை பார்க்குற மாதிரி நினச்சி பார்த்துக்குங்க. சவுண்டு கண்ணு முன்னால் ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சம்பளமும் கிடைச்சிருச்சு, நீங்கள் வந்து ஃபேமிலியில் எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்தி விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்க. Hope I delivered my best. Keep upskilling. கம்பேர் யுவர் செல்ஃப். உங்களை மட்டும் கம்பேர் பண்ணிக்கிங்க, வேற யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. நிம்மதி இருக்காது. அப்புறம் எங்கே போகுங்கிற பாதையும் உங்களுக்கு புரியாது. உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா நேற்றை விட இன்னைக்கு பெஸ்ட் ஆகுங்க, இன்னைய விட நாளைக்கு நீங்கள் பெஸ்ட் ஆகுங்க. இதுதான் சரியான ஒரு நேவிகேஷன் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். பாய்.